ஓகே. இது என்னன்னா, ஜூலை மாதத்தோட ஃபஸ்ட் வீக்கோட அனலைஸ். ஓகே. ஜூலை மாதத்தோட ஃபஸ்ட் வீக் வருது. மந்த்லி அனலைஸ் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் வீக்கோட அனலைஸ் எப்படி இருக்கும், மார்க்கெட் எந்த மாதிரி வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போயும் கோல்டு வந்து ஆரம்பிச்சுக்கிறோம். ஓகேவா? இவன் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, கோல்டு ப்ரீவியஸ் வீக்கோட லோவை தூக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இது வீக்கோட 1 வீக்கோட ஸ்வைப்பு. நைஸ். ஏன்னா ஸ்வைப் இருக்குது வேலிடாக இருந்துச்சுக்கப்புறம்னா டேக் கேண்டில் போயிட்டு சிஸ்ட்டு. ஆமாம், சிஸ்ட்டு ப்ராப்பராக வச்சுருக்கான். ஓகேவா? அப்போ இந்த வீக் மார்க்கெட் என்ன பிளான் பண்ணணும்னா, இதை கொஞ்சம் சைடாப்பில் வச்சுக்கிறோம். ஓகே. இந்த வீக் என்ன மார்க்கெட் பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மந்த்லி பையாஸ் செல்லு தான். நல்லா தெரிஞ்சுங்க, மந்த்லி பையாஸ் செல். பட் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. வீக்கை பொறுத்த வரைக்கும் பை எது டார்கெட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அவனுக்கு டார்கெட்டு. இது வீக்கோட இஆர்எல். ஓகேவா? இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கு எதை டார்கெட் பண்ணி ஓட போகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி இஆர்எல். இந்த ஐ எடுக்கிறதுக்கு போவான். அப்போ ஐ எடுக்கும்போது சும்மா போக மாட்டான். வந்து இந்த இருக்கிற ஐஆர்எல் எடுத்துகிட்டு இப்படி போக சான்சஸ் இருக்குது. இல்லை இந்த ஐயை எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா மந்த்லி கேண்டில் செல்லு. ஃபஸ்ட்டு வீக்கே இந்த ஐயை தூக்கிட்டு செல் சைடு திரும்பிட்டோன்னா கண்டிப்பாக செல் சைடு தான் போக ஐ சான்சஸ் இருக்குது. ஆனால் பட் இப்போதைக்கு வீக்கோட அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஐஆர்எல் கிட்டே ஐஆர்எல் இது இன்டியூஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டி இன்டியூஸ்மெண்ட்டு. ஓகே. இன்டியூஸ்மெண்ட் இல்லைனாலும் என்ன மாதிரி வியூ பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டே ஐஆர்எல் இருக்குது, போகிற ஒரு ஐஆர்எல் ஓவர் கத்திரிப்பு கலரில் வந்தால் தான் பிடிக்கும்பா. பிளாக்கு அந்த கலர் வச்சுருக்கேன். ஓகே. ஓவர் ஐஆர்எல். ஓகேவா? அப்போ மார்க்கெட்டு இந்த ஐஆர்எல் ரெஸ்பெக்ட் பண்ணோம்னா இன்டியூஸ்மெண்ட் தான். எல்லாத்துக்கும் இன்டியூஸ்மெண்ட் இருக்கணும். ஓகே. இதுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. பட் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இங்கே இருக்க ஒரு ஐஆர்எல் ஓவர் ஐஆர்எல். இப்போ மார்க்கெட்டு 2 விஷயம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இப்படியே போயிட்டு இதை வந்து எடுக்கும்போது இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படி பட்சத்துக்கு இங்கேருந்து டேரெக்டாக வந்து ஒரு சிஸ்ட்டு வச்சு அப்சைடு ஏற்ற வாய்ப்பு இருக்குது. இந்த சினாரியோ தான் இதுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சினாரியோவில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டியது. செல் சைடு போகக்கூடாதுன்னு சொல்லலை. பட் இந்த வாரத்துக்கு பை சைடு போகிறது ஐ ப்ராபபிலிட்டியாக கேட்டால் ஆமாம், ஐ ப்ராபபிலிட்டி தான். அதுக்கேற்ற மாதிரி பிளான் தான் இருக்குது. 1 ஹவரில் சிஸ்ட்டு இந்த ஐஆருக்கு சிஸ்ட்டு இருக்கான். என்னது 1 ஹவரோட இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு டே கேண்டில் வந்து ஒரு டே ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல ஒரு டே ஸ்வைப் ஆனாலோ இல்லை இங்கே ஒரு டே ஸ்வைப் ஆனாலோ கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி, கொஞ்சம் பிளானிங் அந்த இதுக்கேற்ற மாதிரி ஏற்ற பிளானாக வச்சுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். டே இதில் சி பிளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஓகே. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இங்கே வந்துட்டு ப்ளே ஆகும். எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஷார்ட்டாக அப்படியே க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சுக்கிறோம். கார்டு ஆர்டிகிள் வீக்லி அவுட்லுக் ஜூலை ஃபஸ்ட்டு வீக். ஓகேவா? ஜூலையோட ஃபஸ்ட்டு வீக்கு ஓவர் ஆயிடுச்சு. செகண்டு ஈரோஎஸ்டி தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஈரோஎஸ்டியை பார்ப்போம். ஈரோஎஸ்டி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, நாங்கள் நேற்றுலேருந்து ஒரு பிளானில் இருந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் அப்சைடு போவோம்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீக்லிலேருந்து வரோமே, வீக்லி பையாஸ்லேருந்து வந்தோம்னா வீக்கில் என்ன சொல்கிறான், இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் பை சைடு, இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் செல் கேண்டில் லோவை எடுத்துருக்கணும் எடுக்கலை. ஏன்னா வீக்கோட லாஸ்ட் வீக்னால எப்போவுமே அப்படி தான் விளாட் கட்டுவான். இப்போ மந்தோட இஆர்எல் இங்கே இருக்குது. அப்போ இதை எடுத்துகிட்டு விழுந்தானா ஹை ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த வாரம் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிஸ்ட்டு எதுவும் வச்சுருக்கானா? ஓகே. சிஸ்ட்டு மேலே
மேலோட்டமாக வச்சுருக்கான். வேலிடான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். அப்போ இப்போது டேயில் பார்த்தா ஐஆர்எல் இல்லை. இவன் இஸ் வீக்கோட இஆர்எல் ஓகேவா. அப்போ டேயில் இல்லை. ஓவராலில் பார்த்தீங்கன்னா ரேட் திரும்பி தான் இருக்கான். இங்கே ஒரு ஐஆர்எல் இருக்குல்ல, இங்கே ஒரு ஐஆர்எல் இருக்கேன். சிஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு சிஸ்ட்டு. ஓகே, வேலிடு. சூப்பராக அடிச்சிருக்கேன். சிஸ்ட்டு மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து திரும்பணும். இது போகிற ஒரு ஐயானா ஒன்றும் சிஸ்ட் இருந்துருக்கணும். ஒன்றும் இந்த ரேஞ்சுக்கு சிஸ்ட்டு இல்லை தான். உண்மையாக ஏற்றுக்கிட்டால் இல்லை தான். அப்போ உங்களுக்கு இந்த ஐஆருக்கு 1 ஹவரில் இன்டியூஸ்மெண்ட் இருக்கேன். அப்போ 1 ஹவர் இன்டியூஸ்மெண்ட் தான் இந்த ஐஆரில் தான் வேலிடான்னு கேட்டால் ஆமாம், குவாலிட்டி அதிகம். அப்போ இங்கே இருக்க என்ன பண்ண முடியும், எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்மின்ஸில் போய் பார்த்தாலும் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. கொஞ்சம் குழப்ப நிலையில் தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் ரிஸ்கி தான் இந்த இடம். ஓகே, இங்கே திரும்பி இந்த இடத்துல ரிவல்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துக்கு வேலிடான்னு கேட்டிங்கன்னா 4 ஹவர் 1 ஹவரில் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. 15 மினிட்ஸில் இன்டியூஸ்மெண்ட் இருந்தேன். அந்த நம்பிக்கையில் தான் இறங்கணும். இறங்கலை, பார்த்து வச்சுருவோம். 8 நிமிஷு இன்டியூஸ்மெண்ட் ஓகேவா. அப்போ இங்கேருந்து திரும்புறானே, அப்போ பெஸ்ட்டான்னு கேட்டால் ஆமாம், ஓகே தான், பெஸ்ட்டு தான். இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வீக்லி பை. அப்போ இந்த டேக் கேண்டில் வந்துட்டு ப்ரீவியஸ் டே இருக்குல்ல, ஃப்ரைடேயோட லோ, இந்த லோவை தூக்கும்போது இந்த வாரத்தோட லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இப்படி போய் நிப்பாட்டுவான். அடுத்த வாரம் இந்த கேண்டிலோட ஐயை தூக்கிட்டு செல் சைட் டோட்டலாக மாற வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. இந்த வியூ பாயிண்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். அப்போ நம்ம எதுக்காக வெயிட் பண்ணலாம், எதுவும் சொல்ல முடியாது. இந்த 5000 தொட்டு இப்படி போகலாம், இல்லை இந்த 5000 தொட்டு போகலாம். இந்த வாரத்துக்கு நம்மளோட பயாஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் இதுதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இதுலேருந்து தட்டலாம், இல்லை இங்கேருந்து போகலாமா கேட்டால் ஒரு 5000 தொட்டு ஒரு 5000 கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி தான். இங்கேருந்தும் பிடிச்சிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படி கூட பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்டில் பாருங்கள், இந்த வீக்கோட ப்ரீவியஸ் டேயோட லோவை தூக்கிட்டு, இது என்னது, ப்ரீவியஸ் டேயோட லோ, இந்த டேயோட லோவை எடுத்துகிட்டு அப்சைட் திருப்பினா கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி, இல்லை இங்கேருந்து திரும்பினாலும் ஹை ப்ராபபிலிட்டி தான். ஆனால் இந்த வாரத்துக்கு பை சைடு பாருங்கள், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பாடி க்ளோஸ் வச்ச கேனல் இவன் சி பிளாக்காக வருவேன். ஓகே, இதோட வியூ பாயிண்ட் அவ்வளோதான். ஹீரோ யூஎஸ்டி ஓகேவா. செகண்டு ஹீரோ கோல்டு எப்போயுமே வச்சுக்கிறோம். சிபிபி யூஎஸ்டி வியூ பாயிண்ட் அதே தான் இருக்கும், வேறு என்ன குழப்பறதுக்கு. கிளியராக எடுத்து வச்சுருக்கான்ப்பா பைப்பு. ஒரு அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியில் சிஸ்ட்டு வச்சுருக்கணும். ஓகே, ப்ராப்பராக சிஸ்ட்டு வச்சுருக்கேன். டேயோட வீக்கோட இதுக்கு இன்டியூஸ்மெண்ட்டு பக்கா மேலே ஏற்றிருக்கேன். பாடி க்ளோஸ் இந்த கேண்டில் வச்சுக்கு சி பிளாக்கு ப்ளே பண்ணி போயிருக்கேன். அப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இங்கே ஒரு சிபிபி வச்சு கொஞ்சம் நான் சொன்னேன் பார்த்தேன், அந்த டேயோட லோவை எடுக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிளான் பண்ணி இங்கே ஒரு டேயோட லோ வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இதை தூக்கி விட்ருவோம், ஏன்னா அது உடச்சிட்டேன், அவ்வளோதான், அதுக்கு வேலிடே இல்லை. அப்போ டேயோட ஐஆர்எல், அப்போ போகிறவங்கள இன்டியூஸ்மெண்ட் நீடு ப்ராப்பராக இல்லைனாலும் கொஞ்சம் இருக்கானான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். இங்கே ஒரு ஐஆர்எல் ஓகே, போகிறவங்களே இருக்கேன். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன வியூ பாயிண்ட் வரணும்னா இங்கே இருக்கேன் பார்த்தீங்களா, ஜிஎஸ்டியோட லோ இது ரொம்ப கஷ்டம்தான். போய் ஒரு நியூஸ் கேண்டினால கொஞ்சம் இம்பேக்ட் ஆகுது. ஒன்று வச்சுக்கிறோம். இனிமேல் வீக்கோட இஆர்எல் ஓகேவா.
மார்க்கெட்டு 2 விஷயம் இதில் சொல்லுது. ஒன்று, இங்கேருந்து பை சைடு திரும்பினால் போங்க, அப்படி இல்லைன்னா இங்கேருந்து திரும்பினா போவோம், அவ்வளோதான். ரொம்பனா இங்கே குழப்பம் இருக்குது. பை சைடு திரும்பணும். வீக்லி பயாஸை பொறுத்த வரைக்கும் பை சைடு தான் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. மார்க்கெட்டு இங்கேருந்து இப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் போட்டுக்கிட்டு மூவ் பண்ணணும். இங்கே ஏன்னா ப்ரீவியஸ் வீக்கோட டேயோட லோ வித் ஐஆர்எல் ஓகே, இதை தொட்டு திரும்பினானா இதுதான் அந்த வாரத்தோட லோவாக இருக்கும், அப்போ மார்க்கெட் அப்சைட் திரும்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கலாம். ஸோ அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப்பாக தான் இருக்கும். இதை மண்டே விட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை லோ ஸ்வைப் பண்ணிட்டு அப்சைட் திருப்பி சொன்னா ஒரு நல்ல ஒரு செட்டப் தான். கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா பிடிச்சிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான். இவனுக்கு இன்டிஸ்மெண்ட் இருக்கேன் போகிற ஒரு இதுக்கு இது இன்டிஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கேன். 1 ஹவரோட இன்டிஸ்மெண்ட். ஸோ ஹை ப்ராபபிலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் லோ தூக்குறோம் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகிட்டேன். பட் எங்கேருந்து வர்றான் தான் நம்மளோட மேட்ரு. ஸோ இதை எடுத்துகிட்டு தான் வரணும். ஸோ வெயிட் பண்ணுவோம், நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஓகே, டாப்பில் ஒரு என்ட்ரியை படித்தானோ எழுத்து கீழே வச்சிடலான்னு பார்க்குறேன். ஓகே, சிபிபி யூஎஸ்டி. ஓகே, ஏயுடி யூஎஸ்டி என்ன அதே கான்செப்ட் தான். ஏயுடி யூஎஸ்டி பார்க்கலாமா வேணாமா தான் டவுட்லேயே வச்சுருக்கி. வீக்லி என்ன சொல்லுறான்? வீக்லி செம ஸ்வைப்பு எது வீக்கோட கேண்டில் 1 வீக்கோட ஸ்வைப்புன்னு வச்சுக்கலாம். டேல சிஸ்ட் வச்சுருக்கணும். ஓகே, ப்ராப்பர் சிஸ்ட்டு வச்சு ஓகே. இப்போ இங்கே வந்துட்டு போகணும். ஃபஸ்ட்டு ஓகே, தேர வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக இருக்க ஐஆர்எல் ஈவன் தான் இதே போகிறவர். ஓகே, இன்டிஸ்மெண்ட்டு இதில் எனக்கு தெரிஞ்சு 1 ஹவருக்கு இன்டிஸ்மெண்ட்டே இல்லை. சரி, பார்த்துக்கலாம். இப்போ ஈரோஸ்டி என்ன கணக்குனா ஒன்றும் இல்லை. இதில் நம்மளுக்கு தெளிவாக அடிக்கணுமா இந்த லோவை தூக்கிட்டு இப்படி போய் அடிக்கணும். ஏன்னா இது வீக்கோட இந்த ஐயை கண்டிப்பாக தூக்கணும். மார்க்கெட்டுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கேன். வீக்கோட இஆர்எல் ஓகே, இந்த ஐயை எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லை அந்த பட்சத்துக்கு ஒரு கேண்டில் லோவை தூக்கிட்டு போனால் நல்லா இருக்கும்னா இந்த இதை எடுக்கும்போது இன்டிஸ்மெண்ட்டு கணக்காகிடுது. இதோட போகிறவரோட இன்டிஸ்மெண்ட்டு. அப்போ இதை எடுக்கும்போது எது கேண்டில் ஸ்வைப் பண்ணிட்டு வைக்கும்போது கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் ஏதாச்சும் ஒரு கேண்டில் ஸ்வைப் பண்ணும். அது எந்த வாரம் எந்த கேண்டில் இதே கேண்டில் ஸ்வைப் பண்ணுவான். அதே வாரத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு கேண்டில் ஸ்வைப் பண்ணாலும் வேலையிட்டு தான். மார்க்கெட்டு இங்கே வர போகணும், இந்த இடத்துலேருந்து திரும்ப வாய்ப்பு இருக்குது. எந்த பிளானிங்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு வைக்க வேண்டியதுதான். ஓகே, அவ்வளோதான். வீக்கில் அனாலிசிஸ். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, இல்லாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, நன்றிகள் பல.